நினைச்ச இன்னைக்கு நீ என்ன பண்ணாலும் கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு தைரியமா ஒருத்தனுக்கு 4 பேர் இருக்கும் உள்ள பூந்தா வெட்டி வேல் நட்டுருவான் வரம்பா என்னங்கடா ஆளுக்கு ஆளு ஓவரா பிலிம் காட்டுறீங்க இந்துன்னா அத மட்டமா போச்சா பின்னால சொரியுதுறோம் சொரிஞ்சு விடுறேன்டா யாரு மச்சானுக்குடா டேய் ஐயோ ஐயோ ரத்தம் ரத்தம் என்ன அதப்பு இருந்தா இந்து கிட்ட வேலையை காமிச்சிருப்பேன் நானும் இதுதான் எனக்கு சுப்பிரபாதம் எல்லாம் தெரியும் சிவசிவா ஐயப்ப மாட்டு கூட தெரியும் சாமியே சரணம் ஐயப்பா மேல நின்றுகிட்டு என்ன எனக்கு கந்த சஷ்டி கவசம் தெரியும் காக்கா காக்கா கடவுள் காக்க நோக்க நோக்க நொடிய நோக்க நெத்தியில பாருங்க பட்டை கழுத்துல பாருங்க கொட்டை நானே கொட்டையோ பட்டையோ வேமானி இந்த சீட்டை ஏன்டா கீட்ட சீட்டா நான் கிழிச்சனா டேய் அட்டகட்டி நீதானா இந்து படிக்கிற பள்ளிக்கூடத்துல வாத்தியாரு நாராயணா என் பேர் பட்டாவி செட்டியார் தேர் முட்டையில நகைக்கடை வச்சு தட்டி தட்டி பழப்ப நடத்துறவன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மையை துருத்தினா நான் வாத்தியார் இல்ல வாத்தியார் இருக்குது பக்கத்து வீட்டுல ஐயோ கடப்பாற பொழந்து கட்டி லாரி பூரா லோடு ஏத்தி டைனா கட்ட டீ குடிக்கன்னு தொட்ட பையா ஐயோ அப்புறம் ஜமிலாவோட ஜல்சா பண்ணோம் மொட்டை பையா கடப்பாற இந்துடா எங்க அதான் டேய் இறங்குங்கடா என்னமா இங்க நீங்க கேட்ட பாக்கி பணம் திருப்பி கொடுக்கறதுக்கு உங்க ரூமுக்கு போனேன். நீங்க ஊத்துக்குழி போயிருக்கிறதா டீ கடை டயான்னு சொன்னாரு. எப்படியும் இந்த வழியா தான் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க உங்க பாக்கி பணம் 6500 ரூபாய். நேத்துக்கு ஏதோ ஒரு கல்ப்ல அப்படி கேட்டோம், அதுக்கு போய் பெருசா பணம் தூக்கிட்டு வந்துட்டிய. ஆமா உன்னதான் காலை கட்டி தூக்கிட்டாங்களே, அப்புறம் எங்க புக்கோட கிளம்பிட்ட? எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே ஒரு மூட்ல கிளம்பிட்டேன். இந்த பேசாம எங்க மார்க்கெட் பக்கத்துல இருக்க பொம்பளை காலேஜ்ல சேர்ந்துறேன். இவா ஒருத்த அது பொம்பளை காலேஜ் இல்லடா, 10வது பள்ளிக்கூடம் ஹைஸ்கூல். சரி உன்னை காலேஜ் விட்டு நிறுத்த தெரிஞ்சா உங்க அப்பா அம்மா திட்ட மாட்டாங்களா? திட்டுறதுக்கு அம்மா இந்த உலகத்துல இல்ல, அப்பா இந்த ஊர்லயே இல்ல. ஒரு மாதிரி ஹோம் அலோன் லைஃப். நீ எது கழுவுற? எனக்கு எங்க அம்மா அப்பா ஏன் வந்துச்சுடா? அம்மா அப்பாவா? நானும் உங்களை பாக்கணுமே. நானே உங்களை பார்த்தது இல்ல. அவனுக்கோ பொம்பளை வந்து எவ கூடயோ படுத்து என்னையும் பிள்ளைய பார்த்து நம்ம மயிலாஞ்சி இந்த பாலல்ல அதுக்கு அடியில போட்டு போயிட்டாங்க. தப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி நானே வளர்ந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுகிட்டு இருக்கேன். உங்களோட பெரிய தொல்லையா போச்சுடா. எனக்கு வந்து அம்மாவும் தெரியாது அப்பாவும் தெரியாது, நானும் அதை தடுக்கிறேன். இந்து மூட்டைக்கு 2 ரூபாய் கூலி, கூலி கொடுத்தா ஜாலி. எப்பயாச்சும் மனசு படுக்க நச்சுக்கிச்சின்னு வை, கடையில போய் தேங்காய் வாங்கி சூர தேங்காய் விட்டு வந்துருவேன். மார்க்கெட்டு மூட்டை பீடி இவனுங்க வேற நமக்கு என்ன வேணும்? இந்த டேய் சொட்ட, உங்க அம்மா என் கூட ஓடி போட்டா சொன்னியே, சேரவே இல்லையா? விட்டியா? ஏன்டா சோகத்துக்குன்ற வாணிபடி போல் ஸ்டேஷன்ல குப்பை கூட்டிட்டு இருந்தா எங்க அம்மா ஒரு போலீஸ்காரனை கூட்டு ஓடிட்டான். எனக்குன்னு யாரும் இல்லையா, இந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். இந்த ஆடி வந்து 15 வருஷம் ஆச்சரப்பட்டாச்சு. ஏய் நீங்க எல்லாம் ரொம்ப பாவம் பண்ணிருக்கீங்கடா. அதான் உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. எனக்கு பாரு எல்லாருமே இருக்காங்க. அம்மா பேர் மாரியம்மா, தேர்விட்டு கோயில்ல மங்களகரமா இருக்காங்க. அப்பா சபரிமலையில 18 படிக்கு மேல ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காரு. அறிஞர் அண்ணா தான் நமக்கு அண்ணன், நேரு தான் மாமா. எங்க தாத்தா ரொம்ப பெரிய ஆளு. யாரு? காந்தி தாத்தா தான். அவர் இப்ப உயிரோட இல்ல, எவனோ ஒரு படுபாவி சுட்டான். எங்க கூட ரொம்ப பெருசு இந்து, ஆனா நான் மட்டும் தான் அனாதை. ஏய், உங்களை எல்லாம் அனாதைன்னு யார் சொன்னது? எனக்குன்னு நீ இருக்க, உனக்குன்னு அவன் இருக்கான், அவனுக்குன்னு இவன் இருக்கான். அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? இனிமே நாம எல்லாரும் ஒண்ணுதான். இவன் நம்ம ஆளுடா. டேய் பீட்ரு, இந்து வந்ததுல நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லடா. நான் உல்லாசத்துல மிதந்துகிட்டு இருக்கேன். அங்க லோடு வரலன்னு கவுண்டர் லோன்னு கத்திட்டு கிடக்குறாரு. இங்க ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரி படுத்து கிடக்குறியா? யோ, நான் படுத்தா என்ன குதிச்சா என்ன, வேலை பாட்டு நடக்குதுல்ல. இந்த அப்படி கூலிய. ஐயோ, உனக்கு எத்தனை தடவையா சொல்றது? பட்டாசோட ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனி டியூட்டி மட்டும்தான் இங்க, கேஷியர் மேடம் அங்க. அட்வான்ஸ், செட்டில்மெண்ட், கேஷ் டீலிங் எல்லாமே அம்மா தான். இந்து கணக்கு பண்ணி காசை கராரா வாங்கிக்கோ. ஏமாத்திருவானுங்க. அதுக்கு தானே போராடிட்டு இருக்கிறோம். இந்த கூலிக்கால பசங்க
கிழங்கு மாதிரி பொண்ணுங்களை கொண்டாந்து வச்சுட்டு கணக்கு வழக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு நான் என்ன குறைச்சலா? உமி கொட்டுறவளை திரும்பி பார்த்தா கூட செருப்படுத்து காமிக்கிறா. எல்லாருக்கும் மச்சம் தான் இருக்கும், இவங்க மச்சத்திலே வாழ்றானுங்க. யோ என்ன அங்க தனியா புலம்பிட்டு இருக்க? அது கூலி விஷயம். இப்படி வா. நம்ம பசங்க இது வரைக்கும் 128 மூட்டை ஏத்திருக்காங்க. மூட்டைக்கு 2 ரூபாய், மொத்தம் 256 ரூபாய். பழைய பாக்கி ஒரு 144 ரூபாய். ரெண்டையும் சேர்த்து கொடுத்தாதான் மீதி மூட்டையை ஏத்துவாங்க. யாருகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியுதா? நான் மேனேஜர். மேனேஜர் என்ன பெரிய கொம்பா? நீ மூட்டைக்கு மூட்டை கமிஷன் அடிக்கிறது எனக்கு தெரியாதா? யார பார்த்து கமிஷன் அடிக்கிறேன்னு சொல்ற? பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். இல்ல டா, இந்த கை கால் கழுப்பிட்டு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இவ்வளவு நாள் அந்த பசங்களை இழிச்சு வாய் நினைச்சு 1 ரூபாய் 1/2 ரூபாய் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்க. அப்பவே உன்னை லேபர் சட்டத்துல புடிச்சு உள்ள போட்டுருக்கணும். ஒழுங்கு மரியாதையா 400 ரூபாய் எடுத்து வை. ஏதாவது கோல்மால் பண்ண லேபர் கோட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் நீயும் உள்ள போகணும், உன் முதலாளியும் உள்ள போகணும். இந்த மில்ல இழுத்து சீல் போட்டு மூடணும். தெரிஞ்சுக்க. என்னது மில்ல இழுத்து மூடிடுவியா? ஆமா. கலாட்டா பண்றதுக்குனே வந்திருக்கியா? யாரு நீ? பொள்ளாச்சி பாரம் தூக்குவார் சங்க மெம்பர். இங்க பார், கொக்கி, மூட்டை கொக்கி. தமிழ்நாட்டுல முதல் மூட்டை தூக்குற பெண்மணின்னு அமைச்சர் கொடுத்துட்டு போற கொக்கி. இத மூட்டையில குத்தி இழுக்கிற மாதிரி உன் முதுகுல குத்தி இழுக்கிறதுக்குள்ள லெஃப்ட் ரைட் பேசாம 400 ரூபாய் எடுத்து வை. யோ பட்டாசே, இந்த மாதிரி பொம்பளைங்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு மிரட்டுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லையா? யோ முழுசா பணம் கொடுக்க துப்பு இல்ல. சரி பேச வந்துட்டு. இந்தாமா, இதுல 400 ரூபாய் பணம் இருக்கு. இந்த பாரு, மில்ல மூடிடாத. ஜமீலா, வா இந்த பக்கம். யோ மில்லு, நானும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப குழைகிற, ஒற்ற, உரசுற? ஜமீலாவை யாருன்னு நினைச்ச? அவ ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. ஒரு கிணறுனா யார் வேணாலும் தண்ணி பண்றதா? தொலைச்சு புடுவன் தொலைச்சு. இல்லையா ஜமீலா? யோ, நீ என்ன ஜமீலாவுக்கு மாமா மகனா இல்ல அத்தை மகனா? ஐயா, இது ஜமீலாவுக்கு எனக்கு வைக்கிற அண்டர் கிரவுண்ட். கழுத்துல பட்டையை கட்டிட்டு நாய் மாதிரி என் ரூட்ல நீ கிராஸ் பண்ற, இது நல்லது இல்ல, ஜாக்கிரதை. ஏய், யார பார்த்தா நாய்ங்கிற? கருங்குரங்கு. கொதறி புடுவன் கொதறி. ஏய், ஜமீலா, ஜமீலா, என் இதயம் அழுகுதே. உனக்கு கேக்குதா? உன்னை எவன் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா? நான் தான்டா. ஜமீலாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தீய குளிப்பேன். ஒழுங்கா குளிக்கிறதே இல்ல, நீ கேட்ட கேட்டுக்கு தீ குளிக்க போறியா? எச்சி கிளாஸ கழுவுடா, எச்ச பொறுக்கி நாயே. ஜமீலா, அடிபட்டுடுச்சா? நீ எதுக்கு அடிக்கிறன்னு எனக்கு தெரியும். பிச்சு புடு வந்துச்சு. ஐயோ, ஏய், இன்னைக்கு நல்ல கலெக்ஷன்டா. இந்த பாரு, இந்த நம்ம சர்தார் பக்கத்துல ஆட்டுக்கால் சூப்பும் வான்கோழி பிரியாணியும் சாப்பிட்டே ஆகணும். எனக்கு கும்மு கும்முன்னு 2 பானை வடுக பாளையத்துக்கல்ல குடிச்சே ஆகணும்பா. ஆளாளு கொண்டு சொல்லி பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. டேய் பட்டாசு, படம் பார்க்கலாம்டா. அப்படின்னா சோவன் சோ. எஸ்எஸ் எஸ்எஸ். இந்த பாரு, இந்த நீ ஒரு வயசு பொண்ணு, நீ இப்படி பேசுறது சரியில்லை. இந்து, நீயோ பருவத்தின் வாசலில் பூரித்து நிற்கும் கட்டழகு பெட்டகம். நானோ மங்கையர் கட்டித் தழுவ துடிக்கும் புஜங்கள் தினவெடுத்த ஆணழகன். நாம பக்கத்துல உட்கார்ந்து பலான படம் பார்க்கலாங்கிறியே. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது இந்து? அதுக்கு தான் அந்த கத்தியை எப்பவும் பேக்ல வச்சிருக்கேன். கிழிச்சிரு ஜாக்கிரதை. தீரட்டி கிளம்பும் இந்த சின்ன கத்தியா தடுத்து நிறுத்த முடியும். டேய், இப்பவே சொல்றேன், ஆபாச எண்ணத்தோட என் உடம்புல யார் கையாவது பட்டது, பாக்குறதுக்கு கண் இருக்காது, சாப்பிடுறதுக்கு வாய் இருக்காது. யோ, எனக்கு சோவன் சோ கேசட் வேணும். உன்கிட்ட இருக்கா? என்னது சோவன் சோயா? எஸ்எஸ். பச்சையா சொல்றியே? கலிகாலண்டா. 2000ல உலகம் அழிய போகுதுன்னு இயேசுநாதர் சொன்னார். அத நான் நம்பல. அதனாலதாயா எண்ணி விரல விட்டா இன்னும் உலகம் அழியறதுக்கு 5-6 வருஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள அனுபவிச்சிருந்தேன்ல. 4 பசங்களோட ஒரு பொண்ணு சோன்சோ கேசட் கேக்குற பாரு. கண்டிப்பா இந்த உலகம் அழிய போகுது. என் அட்ரஸ் தரேன், வந்துடு. செலவுக்கும் காசு தரேன், உனக்கு வந்துடுறேன். ஓ, புரியுது புரியுது. டேய், அந்த ஜிலி ஜிலி ட்ரிபிள் எக்ஸ் எடுத்துட்டு வாடா. அடிக்கடி வாங்க, என்ன வேணாலும் தரேன். ஆனா ஒண்ணு, இது சீக்கிரட்டா இருக்கணும். கொண்டாடா. ஆ